அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தினம் ஒரு பதக்கம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு எல்லா இளைஞர்களுக்கும் பதக்கம் வழங்கிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் திரு டிஆர்பி ராஜா அவருடைய பையன் அவருக்கு பதக்கம் வழங்க போகிறாரு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அந்த பையன் பதக்கத்தை வாங்க மாட்டானா, இப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை வாங்காமல் கையில் வாங்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு அது ஏதோ பெரிய ஒரு கெத்தாயிடுச்சு போல. இப்போ எனக்கு என்ன புரியலைன்னா, உங்கள் அப்பா யாரு, உன் தாத்தா யாரு, இந்த ஊரை கொள்ளையடிச்சு அந்த காசில் உங்கள் தாத்தா உங்கள் அப்பனை வளர்த்தி உங்கள் அப்பா ஒன்றை வளர்த்தி அப்படி தான் இன்னைக்கு நீயே இங்கே இருக்கிற. ஏதோ நேர்மையான காசில் வளர்ந்து நேர்மையான காசில் படித்து நேர்மையான காசில் உடம்ப வளர்த்தி இன்னைக்கு என்னமோ நீ பதக்கம் வாங்குற மாதிரி என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த பாணியில் சுற்றுவ? நான் இப்படி கேட்கக்கூடாது, ஆனால் நான் இப்படி தான் கேட்கணுன்ற முடிவில் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன ஒரு அருகதையோட நீ இந்த செயலை இன்னைக்கு செஞ்ச? உனக்கு 9 வருஷம் நேர்மையாக படித்து உழைச்சி 9 வருஷம் ஒரு ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்த ஒரு அதிகாரி நேர்மையானவங்க கையிலேருந்து உனக்கு அந்த பதக்கத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்குது. ஏன் வலிக்காது? திமுகவில் இப்போ சமீபமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராக்டிஸ் என்னன்னா, நல்லவங்க கையிலேருந்து பட்டமோ பதக்கமோ வாங்கக்கூடாதுல அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், எனக்கு அதுக்கான அருகதை இல்லை, நான் அதுக்கான ஆள் இல்லை, எனக்கு அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, நல்லவங்க கையிலேருந்து ஒரு பதக்கமோ ஒரு பட்டமோ வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படி தானே சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களுடைய கையிலேருந்து திமுகவினுடைய ஒரு துணை செயலாளருடைய மனைவி பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதை மாதிரி தான் இன்னைக்கு டிஆர்பி ராஜாவுடைய பையன் பண்ணியிருக்காரு, திரு அண்ணாமலை அவர்கள் கையிலேருந்து பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. இப்படி கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயலை கடந்த சில வாரங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஈனத்தனமான பிறவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த ஈனப்பிறப்புகள் செய்யக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல்களை திமுக காரங்க ஏதோ பெரிய உலகமாக சாதனையை செஞ்ச மாதிரி தலையில தூக்கி ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கெல்லாம் என்ன பிறப்பு பிறந்திருக்கிறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. தமிழகத்துல உங்களுடைய ஆட்சியில காரி துப்புற மாதிரி கேவலமான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பத்தி குரல் கொடுக்குறவோ கேட்கறதுக்கோ அதை பத்தி உங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கு இல்லாம ஒரு நல்லவங்க கையில இருந்து ஒரு பட்டம் பதக்கம் வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்கக்கூடிய இந்த ஈனப்பிறவிகளும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அதே ஏதோ இவனுங்க பண்ண பெரிய சாதனைய மாதிரி நீங்களாம் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? நீங்கள்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படி சொல்றதுக்கு? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, அந்த பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்ல உயரங்களுக்கு எட்டணும், அந்த பையனுடைய உயரங்கள் இன்னும் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையை சொல்கிறாங்க. இதுதான் மேன் மக்களுக்கும் ஊரை கொள்ளையடிச்சு அதில் உடம்ப வளர்த்துன இந்த ஈனப்பிறவிகளுக்கும் திருட்டு பசங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மேன் மக்கள் யாரு, கீழ் மக்கள் யாரு அப்படிங்கிறது ஜாதிய ரீதியாக வரக்கூடாதுங்க. ஒரு நல்ல குணம், ஒரு நல்ல நாகரிகமான ஒரு பண்பு மனிதர்கள் மத்தியில் இருக்குதா, யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படிங்கிறத வச்சு தான் மேன்மக்கள் யாரு கீழ் மக்கள் யாருங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஜாதி ரீதியாக முடிவு பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இந்த நல்ல குணமும் நாகரிகமான பண்பும் இல்லாத இந்த மாதிரி ஈனப்பிறவிகள் தாங்க உண்மையான கீழ் மக்கள். இப்படி ஒரு தரங்கெட்ட செயலை செஞ்சுட்டு தான் பெரிய இவன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவன் இன்றைக்கு ஒரு நல்ல பண்பையும் நற்குணத்தையும் நாகரிகத்தையும் இழந்து விட்டான் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இனிமேலாவது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா மாதிரியான இந்த தரங்கெட்ட பிழைப்பு பிழைக்காம நேர்மையானவர்களை பார்த்து நேர்மையானவர்கள் மத்தியில் ஒரு நல்ல நேர்மையான ஒரு சிறுவனாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ